பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆகி ஓகே நீ உன் வேலையை பாட்டு போமா, நீ என் வேலையை கெடுக்காத. ஆனா வந்து சீரியல் போய்கிட்டே இருக்கு. நான் இப்பதான் கரெக்டா போயிட்டு இருக்க ட்ராக்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நீங்க உங்க ட்ராக்ல போங்க, நான் என் ட்ராக்ல வரேன், நடுவில் எந்த ட்ராக்கும் வேணாம், வருவோம் வேலை பார்ப்போம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. எங்க ஷார்ட் முடிச்சோடனே அவங்க ரூம் போயிடணும், நான் என் ரூம் போயிடுவேன். எங்கேயும் உட்காரக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது. மேடம் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமா, ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க மூலியமா என்கிட்ட பேசணும்னு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசைப்பட்டாங்க. நான் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து சரி வேறு ட்ராக்ல போயிடலாம் அப்படி போயிட்டுருக்கேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மூலியமாக பேசி மறுபடியும் உள்ளே வந்து நம்மக்கிட்ட பேசணும், மறுபடியும் பேட்சப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன விடணும்னு ஆசைப்படல. சரி இப்போ நான் என்ன தூக்கணும்னு முடிவு பண்ணவங்க மற்ற ஹீரோஸ்லாம் என் கண்ணு முன்னாடி ஆடிஷன் வந்து பண்ணிட்டு போகிறாங்க என் கேரக்டருக்கு. அதுக்கெல்லாம் இவன் தான் காரணம். எனக்கு தெரிஞ்ச பசங்களே வந்து என் கேரக்டருக்கு என் முன்னாடியே ஆடிஷன் பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்கு? ராஜா ராணிக்கு. இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல, பாருங்க இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் மேடம் வந்து என்னை பிரிஞ்சு இருக்க முடியல. அப்புறம் மறுபடியும் வந்து என்கிட்ட பேசி அப்படியே உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? எனக்கு நான் உண்மையாக லவ் பண்ணிட்டேங்க. நான் அவங்க தான் அப்படி முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் பரவாயில்ல. ஸோ அந்த பிரேக் எத்தனை நாள் இருந்துச்சு? ஒரு வாரம் அவ்வளோதாங்க. அதுக்குள்ளேயா இவ்வளோ பாடு? அதுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியல அவனால. என்னன்னு கேளுங்க. அதுக்குள்ளேயா இத்தனை ஹீரோ மாத்த போய் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாமே இந்த 1 வீக் 10 டேஸ்க்குள்ள நடந்ததா எல்லாமே. என்ன பிரச்சனை மேடம்? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க மேடம். நீங்க நல்லா தான லவ் பண்ணீங்க. இல்ல அது எப்படின்னா இப்போதான் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ற பிரச்சனை தான். இப்பதான் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்றேன். முன்னாடி எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஓகேங்களா? இவர் வந்து சொல்லிட்டாரு, நீ வந்து கோவப்படாம பேபி மாதிரி இருக்க ஆலியாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தான் நீங்க மேக்ஸிமம் நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அப்படியே இருக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே பழகிருச்சு. இப்போ எனக்கு பெருசா கோவம் வரல. பட் அப்பெல்லாம் வந்து ரொம்ப கோவப்படுவேன் நார்மலாவே. அப்போ வந்து இந்த மாதிரி இப்படி எனக்கு பிரேக்கப், இவங்களுக்கும் சண்டை வந்துருச்சு, பிரேக்கப் ஆகுவார் நிலைமைன்னு அவங்க கூட நான் நடிக்கணும்ல கண்டினியூஸா. அது எனக்கு வந்து அது எப்படி நான் நடிக்கிறது அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போய் சொன்னேன், அவங்க இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், யாராவது ஒருத்தரவங்க இன்னொருத்தரை மாற்றுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி நான் அந்தளவுக்கு ஸ்டெப்பு ஒரு 1 வீக்லேயே அது இதுன்னு எடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் தான் ஹாஸ்பிட்டலிஸ்ட்ல ஆனது. அப்போ கூட என்னை பார்க்க வந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. அப்போதான் லவ் சீக்வன்ஸ்ல வைக்கிறாங்க. நாங்க வந்து பிரேக்கப்ல இருக்கோம். அப்பதான் நல்ல சூப்பர் லவ் சீக்வன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனா ஆக்சுவலி வந்து நான் இவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவங்க கிட்ட திருப்பி நான் பேச ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் தெரியுங்களா? அப்ப என்ன ஆச்சுன்னா இவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு அந்த பிரச்சனையை பேசி தீக்கலாம் தான் நான் வந்தேன். ஆனா நான் திரும்பி வந்தது பார்த்து இவங்களே தான் ஓடி வந்து கட்டி பிடிச்சாங்க. அப்ப யாரு வந்து ஃபர்ஸ்ட் ஆனது? இவங்க தானே. எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் பொய்யுங்க. சோ நீங்க பிரச்சனையை பேசிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல லவ் ஆரம்பிக்கலாம் தான். பட் ஆனா நான் பிரச்சனை பேசி தான் பொறுமையா தான் சொல்லிட்டு. ஆனா இவங்க வந்து ஆல்ரெடி லவ்ல இருந்ததுனால பாசம் தாங்க முடியல. 1 வீக் பிரேக்கப்னு சொல்லிட்டு நான் என்ன பார்த்த உடனே இவங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் பொய்யுங்க. கொஞ்சம் கெட்டா அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அழுது 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 கண்ணு வீங்கி ரொம்ப பாவமா இருந்ததுங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, லவ் லைஃப்ல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அதுக்காக பிரேக்கப் பண்ண கூடாது, ஹீரோவை மாத்தணும், அடம் பிடிக்க கூடாது, அவனோட வேலையை கெடுக்க கூடாது. அவன் வாட்டுக்கு வேலை பண்ணிட்டு நான் வாட்டுக்கு வேலை பண்றேன். சீங்க எனக்கு அந்த டைம்ல என்ன தெரியுமா வயசு இருக்கும்? 23 என்னமோ. ஓகேங்களா? எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கும். சண்டை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், தூக்குடா அப்படிதான் நினைப்போம்.